நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் என்ன படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். ஆக்சுவலாக ஒரு தொழிலதிபராக இருந்து சினிமாவினுடைய கனவுக்காக அப்படியே சினிமாவில் கொஞ்சம் வித்தியாசமான திரைப்படங்கள் தரணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளராக வந்து அப்புறம் சினிமா கற்றுக்கிட்டு அப்புறம் திரைப்பட இயக்குனராக மாறி இப்போ திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து இனி வரக்கூடிய படங்களில் கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவருடைய திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இன்றைக்கி நம்ம வந்து விமர்சனம் செய்ய போகிறது. என்ன படம் அப்படின்னு கேட்டால் அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஆர்டி திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. ஆர்டி திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசித்தான் ஆகணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், இன்றைக்கி நமக்கு எல்லாமே இலகுவாக கிடைக்குது அப்படிங்கிறதும், இதனால் பெரிய அளவுக்கு நமக்கு அந்த பின்னணியினுடைய வரலாறு தெரியாமலே இருக்குது இல்லையா? நான் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றதும், இன்றைக்கி நமக்கு என்ன வேணுமோ அது ஈஸியாக கிடைக்குது. ரொம்ப சுலபமாகவே எல்லாமே கிடைக்கிறதுனால பின்னணியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வுகளை எல்லாம் கடந்து நமக்காக நிறைய பேர் போராடி தான் இந்த உரிமையை மீட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சுதந்திரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அளவுக்கு அடிமைத்தனம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பல நேரங்கள் நம்ம கவனிக்கிறதே இல்லை. இந்த மாதிரியான திரைப்படங்கள் இது ஒட்டிய பார்வையை பேசுவது தான் படத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். சினிமா என்கிற ஒரு கலை இதைத்தான் அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். சோசியல் ஆக்டிவிஸ்டெல்லாம் இதை தான் வந்து வலியுறுத்தவும் செய்கிறாங்க. ஸோ இந்த படத்தை அந்த பின்னணியில் தான் எடுத்திருக்காங்க. இது ஒரு பீரியாடிக் மூவி. ஆர்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி சொல்ல போகிறது இல்லை. ஒரு மலைவாழ் கிராமத்தில் மிக போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு பெண் படித்து ஒரு டீச்சராக வராங்க. ஸோ டீச்சர் ஆனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லித்தராங்க. ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பள்ளிக்கூடத்திற்கு அங்கே ஆசிரியர்களே வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாகவே பேசப்படுது. இந்த காலகட்டத்தில் அங்கே வந்து ஒரு காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் வர்றார். ஸோ இன்ஸ்பெக்டராக வர அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் வர்றார். ஸோ ஏற்கனவே ஒரு டீச்சர் இருக்காங்க, அங்கே ஒரு ஆசிரியர் வரார், இந்த பக்கத்தில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வரார். இந்த 3 பேரை வைத்து கொண்டு அந்த கிராமத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை வந்து புறையோடு இருந்தது, அந்த பிரச்சனைக்கு இவர்கள் என்ன மாதிரியான தீர்வை கொடுத்தாங்க, எப்படி அதை வந்து எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை. இதில் என்ன முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்னா, முளைவரி அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பெண்கள் மாராப்பு போடுவதற்கு, ஜாக்கெட் போடுவதற்கு கூட வரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இல்லையா? ஸோ முளைவரிக்காக விதிக்கப்பட்ட அந்த வரியை எதிர்த்து, அதாவது எப்படின்னா அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான், அது ரொம்ப கொடுமையான விஷயம். நம்ம உருவத்துக்கு நம்மளுடைய உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் வரியினுடைய அளவும் கூடுமா. அதாவது சொன்னால் பச்சையாக இருக்கும், சின்னதாக இருந்தால் சின்ன அளவுக்கு வரி, பெருசாக இருந்தால் பெரிய அளவுக்கு வரி அப்படிங்கிற அந்த கொடுமையான ஒரு காலகட்டத்தில் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதும், அதற்காக எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க, எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நகர்த்தி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, உள்ளபடியாகவே ஒரு ஆணாக நினைக்கும் பொழுது நம்மளுக்கே வருத்தமாக இருக்கே. நம்ம சக பெண்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதை ஒரு படமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த டீமுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். படம் வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்குன்றதை விமர்சன பார்வையில் பிறகு பேசலாம். இந்த படத்தில் அழகி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் அபி நக்ஷத்ரா நடிச்சிருக்காங்க. அபி வந்து ஆல்ரெடி வந்து அயலி அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அயலியில் பார்த்த அபி நக்ஷத்ரா இந்த படத்தில் மெருகேறி இருக்காங்க. அழகில் மட்டும் இல்லை, நடிப்பிலையும். ஏற்கனவே அயலியில் அவங்க நடிப்பு நல்லாவே பேசப்பட்டது இருந்தாலும் அதில் இருந்த அயலியில் பார்த்த அந்த அபி இதில் ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கிறாங்க. அந்த டிரான்சிஷன் ரொம்ப அழகு. அப்புறம் இந்த படத்தில் வந்து இன்ஸ்பெக்டராக இந்த படத்தை தயாரித்து நடித்திருக்கிறார் இசக்கி கார்வண்ணன். இசக்கி கார்வண்ணனை பற்றி பேசணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து இசக்கி கார்வண்ணன் பெட்டிக்கடை, அப்புறம் வந்து தமிழ் குடிமகன், அதற்கு பிறகு பரமசிவன், பாத்திமா, இப்படி படங்களை வந்து தயாரித்து இயக்கியிருந்தார். ஸோ இந்த படத்தில் இவர் வந்து இயக்குனராக இல்லாமல் இந்த படத்தை தயாரித்து இந்த முக்கியமான இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். படத்தினுடைய இன்னும் பல கதாபாத்திரங்கள் பற்றி பேசணும் அப்படின்னா, கரண் சக்கரவர்த்தி, அப்புறம் வந்து ஆனந்த் சௌந்தரராஜன், அப்புறம் வந்து சவுந்தர்,
அப்புறம் காதல் சுகுமார் அவரை பற்றி சொல்லித்தான் ஆகணும். காதல் சுகுமார் கான்ஸ்டபிளாக வராரு. பல இடங்களில் தூங்கி தூங்கி அவருடைய நடிப்பும் அந்த தூக்கத்தின் மூலமாக ஒரு நகைச்சுவை ஏற்படுத்துகிற அந்த முயற்சியும் தியேட்டரில் நிச்சயமாக அவருக்கு வந்து அப்ளாஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு. அப்புறம் சிந்து குமரேசன் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் கதாபாத்திரங்களை அளவோடு பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த பீரியாடிக் மூவிக்கு இவங்களை எங்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செஞ்சுருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவம் படத்தை வந்து ஒரு மலைவாழ் கிராமத்தினுடைய பின்னணி, அது வந்து பீரியாடிக் மூவிக்கு எப்படி காட்டினா நல்லாயிருக்கும், அந்த கலர் டோன் என்ன, அந்த டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி காட்சியினுடைய கோணத்தை வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனித்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் தன்னை மட்டுமல்ல படத்துக்கு தேவையான அளவிற்கு வேலை செஞ்சிருக்கிறார் சிபி சதாசிவம். அதே போல் சிஎம் இளங்கோவன் வந்து படத்தினுடைய படத்தொகுப்பாளர், எடிட்டிங் அவர் தான் பண்ணியிருக்கார். ஸோ ஒரு படத்தை வந்து நீளத்தை குறைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல பாராட்டலாம். ஏன்னா படம் ஒட்டுமொத்தமாகவே 1.5 மணி நேரம் தான் ஓடுது, 90 நிமிஷங்களுக்கு மேலே தான், மற்றபடி 2 மணி நேரம் கூட ஓடலை படம். ஸோ இந்த அளவுக்குள்ள ஒரு படத்தை ஒரு இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் பிரிக்கிறது, அதுக்கப்புறம் காட்சிகளில் தொய்வு இல்லாமல் ஒரு ஸ்பீட்னஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது எடிட்டிங்கில் ஒரு இடத்துல கொஞ்சம் மைனஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா பீரியாடிக் மூவி அப்படிங்கிறப்ப சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப ஸ்லோ அப்படின்ற மாதிரி ஒரு வேகத்தடை இருக்கும். அந்த வேகத்தடை இதில் வந்து தெரியுது. ஸோ எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தால் அதிகமாக அது சரி செய்யப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பும் ஆசையும் நமக்கு இருக்குது. ஒருவேளை இளங்கோவன் கோட்டை விட்டாரா, இல்லை கதையினுடைய திரைக்கதையில் கோட்டை விட்டுருக்கிறதுனால அவர் வந்து அப்படியே கொஞ்சம் சுதாரித்து போயிட்டாரான்னு தெரியல. படத்திற்கு வந்து தீஷன் இசையமைத்திருக்கிறார், ஆர்ஆரில் கவனிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து தி கிட்டு இந்த படத்தினுடைய இயக்குனரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி படத்தை வந்து லக்ஷ்மி கிரியேஷன்ஸ்க்காக இசக்கி காரவணனே தயாரித்து இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சுரேஷ் காமாட்சி வந்து படத்தை தமிழ்நாடு முழுக்க அதை ரிலீஸிங்கில் வந்து அவர் பொறுப்பேற்றுட்ருக்கார். படத்தை வந்து தயாரித்து நடித்திருப்பது வந்து இசக்கி கார்வண்ணனுடைய லக்ஷ்மி கிரியேஷன்ஸ். ஓகே, தி கிட்டுவை பற்றி பேசலாம். கிட்டு வந்து மேதகு அப்படிங்கிற ஒரு படத்தை ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய முந்தைய படத்தினுடைய வெளிப்பாடு இந்த படத்தில் எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், அது ஒரு பிரச்சனையினுடைய போராளியினுடைய கதையை வந்து கதையாக்கி இருந்தார். இப்போ அதே மேதகு அப்படிங்கிற படத்துக்கு பிறகு அவருடைய இந்த படைப்பு உண்மையாகவே ஆட்டி பேசக்கூடிய படைப்பு தான். ஆனால் எத்தனை பேரை இது கவனமாக ஈர்க்கும் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கேள்விக்குறி. ஏன்னா ஒரு சினிமாவை வரலாற்று பூர்வமான சம்பவங்கள் பின்னணியில் ஒரு கதையை சொல்கிறப்ப நிறைய வரலாற்று முரண்பட வேண்டிய விஷயங்களும், வரலாற்றுக்கு இணையாக அந்த பீரியடு விஷயத்தை காட்சிப்படுத்துவதில் மிகப்பெரிய சவால்கள் இருக்குது. அந்த சவால்களை கிட்டு பல இடங்களில் கொஞ்சம் தவற விட்டிருக்கார் அப்படிங்கிறதும், அவருக்கு அதுக்கேற்ற மாதிரியான பின்புலம் சரியாக அமையலை அப்படிங்கிறதும் நம்மளால் கண்கூடாக கவனிக்க முடியுது. அந்த ஒரு விஷயத்தில் தான் கிட்டு வந்து கோட்டை விட்டிருக்கார். மற்றபடி முழுக்க முழுக்க ஆட்டி முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து போராடி ஒரு உரிமையை பெற்றது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பதிவு அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா, அந்த எதிர்பார்ப்புக்காகவே கிட்டு குழுவினருக்கு நம்மளுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லலாம். நிச்சயமாக தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். எங்கோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதற்காகவாது இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல செயலை செய்ய முயற்சி செய்திருக்கிறது. வணிக ரீதியான திரைப்படங்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட முயற்சிகளை கொண்டாட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த படத்தை பற்றியும், அதாவது பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக எந்த அளவுக்குலாம் போராடினாங்க, என்னென்ன உரிமைகளுக்காக அங்கே போராடி அந்த உரிமையை மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களாகவும் கருத்துக்களாகவும் பதிவிடுங்கள். சரியா? வழக்கம் போல் இந்த காணொலியை பகிருங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? மீண்டும் அடுத்த திரைமசனம் நிகழ்ச்சியில் அல்லது இன்னொரு ஆகச்சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.